أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ்வின் தூதர்களிடத்துல சஹாபாக்கள் பல்வேறு கேள்விகளை கேட்டதன் மூலமாகத்தான் பல அறிவுரைகளை பெற்றிருக்கிறாங்க, பல சட்டங்களை பெற்றிருக்கிறார்கள், பல உபதேசங்களை அறிந்திருக்கின்றார்கள். அதுல அல்லாஹ்வின் தூதரிடத்துல நபி தோழர்கள் சென்று, அல்லாஹ்வின் தூதரே, நான் உறவாடுவதற்கு அதிகமான தகுதி படைத்தவர் யார் என்று அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்கிறாங்க. அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, உம்முக்க, உன்னுடைய தாய். திரும்ப நான் அதிகமாக உறவாடுவதற்கு தகுதியான ஒரு நபரை நீங்கள் எனக்கு சொல்லித்தாருங்கள் அல்லாஹ்வின் தூதரேன்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னுடைய தாய் தான், உம்முக்க, உன்னுடைய தாய். பிறகு யார் அப்படின்னு கேட்குறாங்க. பிறகு உன்னுடைய தாய் தான் என்று அல்லாஹ்வின் சொல்றாங்க. நான்காவது முறை தான் உன்னுடைய தந்தை என்று சொல்லுகின்றார்கள். இது போன்று பல்வேறு விஷயங்களை நான் அதிக அமல்களில் அதிகமாக செய்வதன் மூலமாக நான் சொர்க்கத்தில் செல்வதற்குண்டான ஒரு வழியை காட்டுங்க, எனக்கு நன்மையான காரியங்களை காட்டுங்க என்று பல்வேறு சந்தேகங்களை கேள்விகள் மூலமாக அல்லாஹ்வின் தூதரிடத்துல கேட்டு பெற்று நபித்தோழர்கள் மூலமாக நம்மளுக்கு இப்போது மார்க்கம் குரான் ஹதீஸ் அடிப்படையில் குரான் வழியில் அல்லாஹ் இறக்கி அருளப்பட்ட அந்த குரான் வடிவிலையும் அல்லாஹ்வின் தூதர்களிடத்துல கேட்கப்பட்ட அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லப்பட்ட அந்த செய்தியை ஹதீஸ் மூலமாக நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சரியான பதிலை தேர்ந்தெடுத்து மதிப்பெண்ணை வென்றெடு என்ற இந்த சுற்று 8வது சுற்றுல உங்களுக்கு ஒரு பக்கமா கேள்விகள் இருக்கும், அதை சரியா தேர்ந்தெடுக்கணும். இந்த பக்கம் ஆர்டர் மாறி இருக்கும், அதை எதில் பொருத்தணுமோ அதில் பொருத்தினீங்கன்னா ஒவ்வொரு பதிலுக்கும் சரியா சொல்வதற்கும் 20 பாயிண்ட், முழுமையா சொன்னீங்கன்னா 100 பாயிண்ட் எடுத்துடலாம். சரிங்களா? உங்களுக்கான கேள்வி, கேள்விகள் ஒரு புறம், பதில்கள் மறுபுறம் மாறி மாறி இருக்கும். அதை சரியா பொறுத்துனா மதிப்பெண்ண அல்லலாம். உங்களுக்கான நேரம் ஓடிக்கொண்டே இருக்கு, அதில் நோட் பண்ணிடுங்க. சுலைமான் நபி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது நபி, இந்த கேள்வி எதற்கு பொருந்தது என்பதை சரியா சொன்னீங்கன்னா அதிகமான மதிப்பெண். நேரம் நிறைவடைய போகுது, உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது. சுலைமான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன். சரியான பதில். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாலூத் படையின் தளபதி. சரியான பதில். முஹம்மது நபி அப்துல்லாவின் மகன். சரியான பதில். அல்ஹம்துலில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சகோதரன் ஹாரூன். தவறான பதில். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லூத் நபியின் காலத்தில். சரியா தவறான பதில். 3 கேள்விக்கு சரியான பதிலை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக 60 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாங்க. சரியான பதிலை தேர்ந்தெடு என்ற இந்த சுற்றின் மூலமாக அடுத்த 2வது கேள்வி அத்தாரிக் அணியினருக்காக. உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. தயமம் சட்டம், ஹம்சா கொல்லப்பட்டார், பனு குரைலா போர், கைபர் போர், உஹது போர். கேள்விகள், பதில்கள் மறுபுறம் சிதறி கிடக்குது. எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதற்கு மதிப்பெண் கிடைக்கும்.
இன்னும் 15 செகண்ட் தான் இருக்கு. நேரம் நிறைவடைய போகுது. ஐந்து செகண்ட் தான் இருக்கு. முடிஞ்சிருச்சா? சொல்லுங்க. தைமாம் சட்டம், பனு குறைதா போர். கரெக்டான பதில். சரிதான். அடுத்து ஹம்சா கொல்லப்பட்டார், உஹது போர். உஹது போர் சரியான பதில். பனு குறைலா போர், ஆயிஷா ரலியல்லாஹு மீது அவதூறு. அல்ஹம்துலில்லாஹ் சரியான பதில். ஹைபர் போர், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது. சரியான பதில். உஹது போர், 50 அம்பு எரியும் வீரர்கள். அவ்வளவுதான் மிச்சம் இருக்கு. அதுவும் சரியா தானே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். 5 கேள்விக்கும் சரியான பதிலை சொல்லி 100 புள்ளிகளை வென்றிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக சரியான பதிலை தேர்ந்தெடுல 3வது அணியினருக்கான கேள்வி அத்தக்பீர் அணியினருக்காக. உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்கள், துல்கர்னைன் மனித ஷைத்தான். பதில்கள் மறுபக்கம் சிதறி கிடக்கு. சரியானதை தேர்ந்தெடுத்தா சரியான தேர்வுக்கு மதிப்பெண் கிடைக்கும். உங்களுக்கான நேரம் ஓடிக்கொண்டிருக்கு. இன்னும் 15 வினாடி தான் இருக்கு. தேர்ந்தெடுத்தாச்சா? முடிஞ்சிருச்சா? நேரம் நிறைவடைய போகுது. மாற்றம் இருந்தா டக்குன்னு மாத்திரணும். நேரம் நிறைவடைந்துருச்சு. சொல்லுங்க. தஜ்ஜால் நபிமார்களின் எச்சரிக்கை. சரியான பதில். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலின் கொலை. சரியான பதில். யக்ஜூஜ் மக்ஜூஜ் தப்ரியா ஏரி. பதில். அல்ஹம்துலில்லாஹ். துல்கர்னைன் யக்ஜூஜ் மக்ஜூஜ். சரியான பதில். மனித சைத்தான் ஹாரூத் மாரூத். கரெக்டான பதில். 5 கேள்விக்கும் சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்ணை இந்த சுற்றுல எடுத்திருக்கீங்க. மாஷா அல்லாஹ். அடுத்த இந்த சுற்றுடைய இறுதி கேள்வி அஷம்ஷு அணியினருக்காக. அஷம்ஷு அணியினருக்காக இந்த கேள்வி. நேரம் துவங்கியாச்சு. 60 செகண்டு. சரியான பதிலை தேர்ந்தெடுக்கலாம். கேள்விகள் ஒரு புறம், பதில்கள் மறுபுறம். பதில்கள் சிதறி கிடக்குது. சரியான பதிலை தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் முழுமையான மதிப்பெண்ணை பெறலாம் இன்ஷா அல்லாஹ். முப்பது செகண்ட் முடிந்துருச்சு. முடிஞ்சிருச்சா? இன்னும் 5 செகண்ட் இருக்கு. மாற்ற வேண்டியிருக்கா? கரெக்டாக தேர்ந்தெடுத்தாச்சு. உங்களை நான் பதிலை சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மூசா நபி, மாமனார் ஷுஐப். சரியான பதில். சுலைமான் நபி, ஜின்களை வசப்படுத்தியவர். சரியான பதில். இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபியின் தந்தை. அல்ஹம்துலில்லாஹ். சரியான பதில். மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபி தாயார். சரியான பதில். முகமது நபி, 25 வயதில் முதல் திருமணம். அல்ஹம்துலில்லாஹ். சரியான பதில். 5 கேள்விக்குமாக சரியான கேள்விகளை பொருத்தி இந்த சுற்றுல முழுமையான மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 9வது சுற்று, முதல் அணிக்கு முன்னுரிமை என்ற இந்த சுற்று. கேள்வி அங்கே நம்ம போடுவோம், ஆப்ஷனையும் அங்கே உங்களுக்கு கொடுப்போம். கொடுத்துட்டு ஸ்டார்ட் என்று சொன்ன பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பஸ்ஸரை யார் முதல்ல எங்கே லைட் எங்கே எரியுதோ அவங்களுக்கு தான் அந்த கேள்வி போகும். சரியா? கையில் ரெடியாக வச்சுக்கோங்க.
சொல்றதுக்கு முன்னாடி அமைக்கி எதுவும் குசும்பு பண்ணக்கூடாது, சரியா? இரவு தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இடப்புறம் நின்று தொழ முயன்றவர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆப்ஷன் பி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆப்ஷன் சி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆப்ஷன் டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஸ்டார்ட். ஓகே, அஷம்ஸ் அணியினருக்கான இந்த கேள்வி. ஆப்ஷன் பி இப்னு அப்பாஸ் ரலி. ஆப்ஷன் பி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரியா என்பதை பார்ப்போம். சரியான பதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் என் சிறிய தாயார் மைமுனா ரலியல்லாஹு அவர்களின் வீட்டில் ஒரு இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடப்புறமாக நின்றேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது கையை அல்லது எனது புஜத்தை பிடித்து அப்படியே என்னை நகர்த்தி தம் பக்கம் வலப்பக்கத்தில் என்னை நிறுத்தினார்கள் என்ற செய்தியை இந்த செய்தியா புகாரில் 728வது செய்தியாக பார்க்க முடியுது. சரியான பதிலை சொல்வதன் மூலமாக 50 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க. இந்த சுற்றுல இரண்டாவது கேள்வி, முதல் அணிக்கே முன்னுரிமை என்ற சுற்றுல இரண்டாவது கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்தம் எத்தனை போர்களில் கலந்து கொண்டார்கள்? ஆப்ஷன் ஏ 17 போர்கள், ஆப்ஷன் பி 18 போர்கள், ஆப்ஷன் சி 19 போர்கள், ஆப்ஷன் டி 20 போர்கள். அது வராதுல்ல, நம்ம ஆர்வமா இருப்போம். நான் சொல்லவே இல்லையே, இன்னும் ஸ்டார்ட் நான் சொல்லவே இல்லையே. ஸ்டார்ட். இல்ல ஒரு நிமிஷம் நீங்க அழுத்துங்க. வருதா? இருங்க, நீங்க அழுத்துங்க. வருதா? இப்போ நீங்க அழுத்துங்க. வருதா? ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு தான் லைட் எரியும். இந்த கேள்வியும் அஷம்ஸ் அணியினருக்கு சென்றிருக்கு. பதில சொல்லுங்க. ஆப்ஷன் சி 19 போர்கள். ஆப்ஷன் சி 19 போர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. சரியான பதிலா என்பதை பார்ப்போம். ஆப்ஷன் சி 19 போர்கள் என்பது சரியான பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை புனித போர்களில் கலந்து கொண்டார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் 19 போர்களில் கலந்து கொண்டார்கள் என்று பதிலளித்தார்கள். புகாரில 4471வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சுற்றுல மூன்றாவது கேள்வி, மறுமையில் யாருக்கு மிக சிறந்த கைக்குட்டை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஆப்ஷன் ஏ சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆப்ஷன் பி சாத் பின் ரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆப்ஷன் சி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆப்ஷன் டி சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உங்களுக்கான கேள்வி பதில் ஆப்ஷன் இருக்கு. ஸ்டார்ட். இந்த கேள்வி அத்தாரிக் அணியினருக்காக சென்றுள்ளது. சொல்லுங்க. ஆப்ஷன் டி சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் டி சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரியான பதிலா என்பதை பார்ப்போம். தவறான பதில். சரியான பதில் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரில 2615வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆகையால் தவறான பதில். இந்த சுற்றுல இறுதி கேள்வி, நான்காவது கேள்வி. இதுல யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குன்னு பார்ப்போம். புரைதா பின் ஹுசைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட போர்கள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 11 போர்கள், ஆப்ஷன் பி 19 போர்கள், ஆப்ஷன் சி 12 போர்கள், ஆப்ஷன் டி 16 போர்கள். ஸ்டார்ட். இந்த வாய்ப்பையும் அத்தாரிக் அணியினர் தட்டி சென்றிருக்கிறாங்க. இதுலயாவது சரியான பதில சொல்றாங்களான்னு பார்ப்போம். 11 போர்கள். ஆப்ஷன் ஏ 11 போர்கள் சரியான பதிலான என்பதை பார்ப்போம். தவறான பதில். வாய்ப்பு கிடைச்சும் 2 முறை தவற விட்டுட்டோமா? இதையும் வாய்ப்பை கிடைச்சும் தவற விட்டாச்சு. 16 போர்கள் என்பதுதான் சரியான பதில். இறுதியாவது சுற்று, 10வது சுற்று. இந்த சுற்றுல மார்க்கத்தை சொல் மதிப்பெண் வெல்
உங்களுக்கு தலைப்புகள் அங்கே கொடுப்பாங்க. ஒரு 2 நிமிடம் அவகாசமும் கிடைக்கும். அந்த அவகாசத்தில் நீங்கள் பயான் தலைப்பு இருக்கும், அதை எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பயானுக்கு தகுந்த அந்த மதிப்பெண்கள் மூலமாக நம்ம புள்ளிப்பட்டியலில் முன்னணியில் போகலாம். வாங்க எடுத்துங்க, ஒரு அணிக்கு ஒருத்தர் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சா? தலைப்பை பார்த்துட்டு யார் பயான் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணீங்க. நீங்கள் யார் வேணாலும் பண்ணலாம், நீங்களும் பண்ணலாம், உங்கள் பிள்ளைகளும் பண்ணலாம். தக்வீர் அணியினர் பயானுக்கு தயாராக இருக்கிறாங்க. உங்களுக்கான தலைப்பு அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் ஆலிம்களே என்ற தலைப்பு கிடைச்சிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிர். அஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யாத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அவனுடைய மாபெரும் கருணையால் இந்த மன்றத்திலே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் ஆலிம்களே. ஏன் அல்லாஹ் ஆலிம்களை அஞ்சக்கூடியவங்கன்னு சொல்கிறான்னா, இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லோரும் பல விஷயமான விஷயங்களில் பெறுறதை பார்க்குறோம், மேன்மை அடைகிறத பார்க்குறோம். ஒரு துறையில் தான் கற்றுத் தேர்ந்த விஷயங்களில் சரியாக நடந்து அதில் ஒரு இலக்கை அடையக்கூடிய நிலையை பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், தன்னை அஞ்சக்கூடியவர்கள் தான் ஆலிம்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள். அறிந்தவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய வசனத்தை அறிந்து அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் நாம் பிறந்ததற்கு காரணம் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காக தான். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வையை என்ன செஞ்சுக்கணும், நாம் அமைத்துக்கொள்ளணும், அதற்கான முயற்சிகளில் இறங்கணும். அதுக்கு அடிப்படையாக குரானையும் ஹதீஸையும் கற்றுத்தேர்ந்து அதன் அடிப்படையில் வாழ வேண்டும். இப்போ அல்லாஹ் சொன்னா, கூலு கௌலன் சதீதா, நீங்கள் பேசுவதை நேர்மையான சொல்லாக ஆக்கிக் கொள்ளுங்க, அதன் அடிப்படையில் நடந்து கொள்ளுங்கிறான். நீங்கள் மன்னிக்கும் தருவாயில் அல்லாஹ்வை முஸ்லிம்களாக அன்றி மன்னித்து விடார்கள், அல்லாஹ்வை அஞ்சிய நிலையில மன்னிங்கன்னு சொல்றான். அதே போன்று நாம் எந்த வகையிலும் பெருமையும் பொறாமையும் பட்டுவிடாமல் இருப்பதற்கு நாம் ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்தால் படைக்கப்பட்டிருக்கிறோம். அறிவு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான், அழகு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான், பொருளாதாரம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான், இதில் எல்லாமே நாம் என்ன செஞ்சுக்கணும், அல்லாஹ் தான் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கான். மனிதர்கள் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை விளங்கியவர்களாக அறிந்தவர்கள் தான் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் என்ற நிலையை நாம் உணரணும். அப்படிப்பட்ட மக்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தான எனது உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் தான் ஆலிம்கள் என்ற தலைப்பை கொடுத்த மாத்திரத்தில் நல்ல ஒரு சிறந்த ஒரு பயானை மக்களுக்கு நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. அடுத்த அணியினர் அர் ரஹ்மான் அணியினர் தயாராக இருக்கிறாங்க. உங்களுக்கான தலைப்பை சொல்லி ஆரம்பிக்கும். குணம் மாறிய தீன்குல பெண்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இந்த மார்க்கத்திற்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு உதாரணமாகவே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கூறி மற்ற எல்லா ஆண்கள் மற்றும் பெண்களை விட அவர்கள்தான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு முன் உதாரணமாக கூறுகிறான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இஸ்லாமே பெண்களுக்கான உரிமையை உயர்த்தியிருக்கு. இன்னைக்குள்ள தீன்குல பெண்களாகிய நாம் யாருக்குமே கொடுக்காத அப்படி ஒரு மார்க்கத்தை நமக்காகவே அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கான். அதோடைய மதிப்பை அறிந்து இன்னைக்கு செயல்படுறோமா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் அதுல கேள்விக்குறியானவர்களாகத்தான் இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு மார்க்கத்திற்காக சஹாபி பெண்கள் பாடுபட்டார்கள் அப்படின்னா, நாங்களும் போர்க்களத்திற்கு வரும், எங்களுக்கும் அனுமதி கொடுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுல சஹாபி பெண்கள் இருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னா, மார்க்கம் அதை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்பொழுதுக்கு எனக்கு இன்னைக்குள்ள நிலைமைக்கு எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்கக்கூடியவர்களாகவும், இன்னைக்கு டிவி மோகமும் உலக ஆசைகளின் மோகமும் கல்வி அறிவின் மோகமும் நம்மை ஆட்கொள்ளக்கூடியவர்களாக அதன் திசையில் போறதுனால மார்க்கத்தை மறந்த தீன்குல பெண்களிலிருந்து நிலையை மாறினவர்களாக இன்னைக்கு நிறைய பெண்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இதுக்கு என்னப்பா ஒரே வழி, இதை நம்ம எங்க கொண்டு போய் முடிக்கணும்? தீன்குல பெண்களிலிருந்து நிலை மாறினால் நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே கிடையாது. அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுறான், என்னிடம் தௌபா செய்து நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுபவர்களை நான் அழகான முறையில் நேசிக்கிறேன் அப்படிங்கிறான். இது ஒன்று பொழுதும் நம்ம எவ்வளவு விஷயங்கள் செய்திருந்தாலும் இந்த நிலைமையுடன்
அழகான தீங்குல பெண்களாக மார்க்கத்திற்காக பாடுபட்ட ஒவ்வொரு சஹாபி பெண்களின் தியாகத்தை உயர்த்தியவர்களாக அல்லாஹ்வை சந்திக்கும் நாளில் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நாம் எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் தந்து அருள் புரிவான். அப்படிப்பட்ட தீங்குல பெண்களாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக என்று கூறியவராக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிருதுவானா. அல்ஹம்துலில்லாஹ். சிறந்த ஒரு பயான நம்மளுக்கு நிகழ்த்தி இருக்கிறாங்க. அடுத்த அணியினர் அத்தாரிக் அணியினர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அழகை நேசிக்கும் அல்லாஹ். அழகு அப்படின்றது முகத்தோற்றத்தில் இல்லை, நாம் செய்யக்கூடிய அமல்களில் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறான் அப்படின்றத ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அழகு அப்படின்றது நாம் எந்த அளவுக்கு நன்மைகளை செய்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான். ரசூலுல்லாஹ் மேலும் சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்கள் தோற்றத்தையோ உங்களுடைய செல்வங்களையோ பார்ப்பதில்லை, அல்லாஹ் உங்களுடைய செயல்களை, நீங்கள் என்ன அமல்கள் செய்கிறீங்க அதை தான் பார்க்குறான் அப்படின்றத அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இப்போ நம்முடைய அமல்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது தான் இதில் அழகை குறிக்குது. பொதுவாக நம்ம தொழுகையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, நாளை மறுமை நாளில் ஒழு செய்தவர்கள் வெண்மையான தோற்றத்தோட, அவர்கள் ஒழு செய்த பாகங்கள் அனைத்தும் வெண்மையா, ஒரு பஞ்ச கல்யாணி குதிரை பல கருப்பு குதிரைகளுக்கு இடையில நின்றா எப்படி தெரிவாங்களோ அதே போல உழு செய்தவர்கள் தனியாக தெரிவாங்க. அதை வைத்து நாளை என்னுடைய சகோதரர்கள் நான் சந்திப்பேன் அப்படின்றத ரசூலுல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறாங்க. மேலும் என்ன அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, நாளை கபரில் ஒரு மனிதன் இறந்த பிறகு ஒரு மனிதன் நன்மை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான் அப்படின்னா அவனுக்கு அழகிய தோற்றத்தில் ஒரு மனிதன் காண்பிக்கப்படுவான். அது யாரு அப்படின்னா அவன் கேட்பான், யாரெல்லாம் இது யாரு அப்படின்னு கேட்கும் போது இது நீ செய்த நன்மைகள் அப்படின்னு சொல்லப்படும். நாம் எந்த அளவுக்கு நன்மையை செய்கிறோமோ அந்த அளவு நம்முடைய தோற்றம் அழகா இருக்கும் அப்படின்றத ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. மேலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதே மாதிரி தீமைகள் செய்யக்கூடிய ஒரு மனிதன் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு அழுக்கான தோற்றத்தில் ஒரு மனிதன் வருவான். அப்போ இவன் யாரு அப்படின்னு அந்த மனிதன் கேட்கும் போது இவன் நீ செய்த தீமைகள் அப்படின்றத ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. நன்மை நம்மளை அழகாக்கவும் தீமை நம்மளை வந்து ஒரு கேவலமான தோற்றத்திலையும் மாற்றுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இன்னைக்கு முகத்தோற்றத்தை வச்சு மக்களை எடை போடுறோம். ஆனால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்மளை எடை போடுவது முழுக்க முழுக்க நாம் செய்த நன்மைகள், அதுவும் உள தூய்மையுடன் செய்யும் போது தான் அதற்கான பெனிஃபிட்டை நமக்கு கிடைக்க முடியும் என்று சொல்லி என் உரையை முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ். கொடுத்த நேரத்தில் உடனே தலைப்பை கொடுத்த உடனே எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம தாவா களத்தில் இருக்கிறதுனால டக்குன்னு நம்மளால் பேச முடியும். பல தலைப்புகள் பேசியிருப்போம், இதே தலைப்புகள் பல உரைகளில் பல பெண்கள் பயான் பல நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியிருப்போம். அதன் மூலம் அந்த அனுபவத்தில் நம்மளால் பேச முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சுற்றுல இறுதியாக அஷம்ஸ் அணியினர். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் எடுத்த காகிதத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத ஒரு தலைப்பு வந்திருக்கு. அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் என்ன, ஒரு விரிவான ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமுதாயத்தையே அப்படியே என்ன செய்கிறான், அப்படியே திருப்பி போடுறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மானக்கேடான ஒரு செயல்களில் ஒரு அல்லாஹ் விதித்த ஒரு விஷயத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல் புரிதல் இல்லாமல் ஒரு இனம் இன்னொரு இனத்தை ஜோடியாக அல்லாஹ் படைத்திருக்கின்ற சொல்கிறான். ஆனால் அந்த ஜோடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எல்ஜிபிடி என்று சொல்லக்கூடிய அந்த லெஸ்பியன், அதை போன்று பெண்களுக்கு பெண்கள் ஆண்களுக்கு ஆண்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆபாசமான அருவருக்கத்தக்க மானக்கேடான ஒரு விஷயத்தை செய்ததாக லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், அந்த ஊரையே அல்லாஹ் திருப்பி போடுறான். இது வந்து மிகப்பெரிய ஒரு மனித இனத்திற்கே ஒரு தீங்கிழைக்கக்கூடிய ஒரு செயலாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் செய்கிறான். ஆனால் அதில் இன்றைய உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் யார் அதிகமாக இதில் வந்து பங்கெடுக்கிறாங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் நாங்கள் தான் விஞ்ஞானத்திலேயும் இருக்கக்கூடிய அந்த ஆட்சிகளிலேயும் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார பலத்திலேயும் இருக்கக்கூடிய அந்த போர் அந்த திங்ஸு பொருள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் தான் உச்சாணி கும்பில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பீடு
நகர்ந்து கொண்டிருக்கிறத சமீப காலங்களில் நம்ம பேப்பரில் பார்க்கலாம். இந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் ரொம்ப போர் அடிச்சிருச்சு, அதனால் மன உளைச்சல் ஏற்பட்டுருச்சு, அதனால் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் வந்து எவ்வளோ நபர்கள் சென்றிருக்காங்க. இப்போ அதையெல்லாம் விட்டு தூய இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி விரைந்து வரக்கூடிய அந்த அமெரிக்கர்களை நம்ம அதிகமாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இறுதிச் சுற்றுலையும் 4 அணியினரும் சிறந்த முறையில் பங்காற்றி மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறீங்க. எவ்வளோ மதிப்பெண்களை பெற்றிருக்கிறீங்க இறுதியாக நம்ம பார்ப்போம். உங்களுக்கான மதிப்பெண் யாரு வெற்றி பெற்றிருக்கா என்பதை பார்க்க ஆவலோடு இருக்கிறோம். நேயர்களும் ஆவலோடு இருக்கிறாங்க. அத்தக்வீர் அணியினர் 350 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாங்க, 4வது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்ததாக அர் ரஹ்மான் அணியினர் 560 மதிப்பெண்களை பெற்று 3வது இடத்திலையும், அத்தாரிக் அணியினர் 600 மதிப்பெண் எடுத்து 2வது இடத்திலையும், அஷம்ஷ் அணியினர் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்தே முதலிடத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியில வெற்றி பெற்றிருக்காங்க, 680 புள்ளியை எடுத்து. இவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியின் சார்பாக பல சிறப்பு பரிசுகள் அனைவருக்கும் பங்கு பெற்றோருக்கும் இருக்கு. வெற்றியாளருக்கு ஒரு சிறந்த பரிசு இருக்கின்றது, அதை பார்க்கலாம். அத்தக்வீர் அணியினர் வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். இஸ்லாம். அடுத்து அர் ரஹ்மான் அணியினர் வாங்க. தாரிக்கு வாங்க. அடுத்து வெற்றி பெற்ற அஷம்ஷ் அணியினர் வாங்க. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். இந்த ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியின் மூலமாக பல தகவல்களை நாம் அறிந்த செய்திகளை தொடர்ச்சியாக அமல்கள் விஷயங்களை மார்க்க சிந்தனையோடு நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாக மேலும் அல்லாஹ் நமக்கு நன்மையை வழங்குவான். ஆகையால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்துல தொடர்ச்சியாக நம்ம மார்க்க சிந்தனையோடு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நற்காரியங்கள்ல செலவு செய்வதன் மூலமாக நாம் ஈடுபடுத்தி கொண்டோம் என்றால் அல்லாஹ் நமக்கு அளப்பரிய நன்மையை கொடுப்பான். அப்படிப்பட்ட வாய்ப்பினை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்களை சந்தித்ததன் மூலமாகவும் நமக்கு இந்த நன்மையை கொடுப்பானாக என்று பிரார்த்தித்து இந்த செய்தியை நிறைவு செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மற்றொரு போட்டியாளர்களை சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.